நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தினந்தோறும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமானதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. அந்த சாப்பாடை ஆரோக்கியமா மட்டும் இல்லைங்க, சுவையாவும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற நிகழ்ச்சி தாங்க நம்ம உணவே அமிர்தம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கொள்ளு பற்றிய மருத்துவ குணங்களை சொல்றாரு சித்த மருத்துவர் அருண். தொடர்ந்து கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்ட போறாங்க ஐஸ்வர்யா ராகவ். வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பொருள் கொள்ளு. காணம் அப்படின்னு கூட இதுக்கு வேறு பேர் உண்டு. காணப்பருப்பு, காணத்துவையல் அப்படிலாம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொள்ளுக்கு இன்னொரு பேர் காணம்னு சொல்லுவோம். பொதுவாகவே ஒரு பழமொழி உண்டு நம்ம நாட்டில். இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பு இளைச்சிருக்கிறவங்க வந்து எள்ளு சாப்பிடணும், உடம்பு கொளுத்து இருக்கிறவங்க வந்து கொள்ளு சாப்பிடணும் அப்படிங்கிறது. இப்போ எள்ளில் வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே உண்டு. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் கொள்ளில் இருக்குது. அதனால தான் வந்து கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படிங்கிற பழமொழி வந்துச்சு. அதாவது உடம்பு அதிகமாக இருக்கிறவங்க, உடம்பு குண்டாக இருக்கிறவங்க, உடம்புல நீர் சேர்ந்து உடம்பு ஊதி இருக்கிறவங்க, அதாவது வாத நீர்னு சொல்லுவோம். ஒரு 40 வயசுக்கு மேலே திடீர்னு பெண்களுக்கெல்லாம் உடம்பு ஊதிரும். நான் எதுவுமே சாப்பிடல டாக்டர், ஆனால் திடீர்னு எனக்கு உடம்பு பெருத்திக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இந்த கொள்ளு வந்து பல்வேறு வகையாக நம்ம வந்து உணவுப் பொருளாக எடுத்துக்க முடியும். அதை வந்து எந்த வகையாகவும் சரி, அதை வந்து நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, மருந்தை எப்படி எடுத்துக்கணுன்னா அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். தொடர்ந்து குடிக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த துர்நீர் வந்து இறங்கி, அதை வாத நீர் நம்ம சொல்லுவோம், அது இறங்கி உடம்பு வந்து சிக்குன்னு பழைய நிலையை அடையிறதுக்கு வந்து இந்த கொள்ளை வந்து பயன்படுத்தலாம். கொள்ளை வந்து நம்ம துவையில் அரைச்சிக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். இப்படி பல்வேறு வகையாக அந்த கொள்ளை வந்து பயன்படுத்த முடியும். நல்லா வாசம் மிகுந்த, சுவை மிகுந்த ஒரு பொருளாக இருக்கும். உடலுக்கு தேவையான உறுதியை தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். கொள்ளு சாப்பிடும்போது உடலுக்கு வந்து, நான் உடல் இளைக்கும் சொன்னேன், உடல் இளைக்கும் சொன்னால் உடல் வந்து பலகீனம் அடைகிறத சொல்லலை, உடலுக்கு பழைய உரத்தை தரக்கூடிய, அதாவது நம்ம ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தை தரக்கூடிய உடல் உரமாக்கி அப்படின்னு கூட சித்த மருத்துவ இலக்கியங்கள் குறிப்பிடும். அந்த மாதிரி ஒரு தன்மையோட பொருள் தான் இந்த கொள்ளு. பொதுவாக இந்த கொள்ளுக்குரிய முக்கியமான ஒரு பயன் பார்த்திங்கன்னா, குடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் சேரக்கூடிய கற்களை வந்து நீக்கக்கூடிய தன்மை உண்டு. உள்ளுறுப்புகள்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா கால் பிளாடர் ஸ்டோன், அதாவது பித்தப்பை கல்லடைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீக்கக்கூடிய தன்மை இந்த கொள்ளுக்கு உண்டு. அந்த பித்தப்பை கல்னால சில பேர் அவதிப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஜீரணமாகாது. பொதுவாக கொழுப்போட தொடர்புடையது கொள்ளுன்னு நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் இல்லையா. கொழுப்பை ஜீரணிக்கக்கூடிய பொருள் வந்து இந்த கால் பிளாடர்லேருந்து தான் வரணும். அந்த பித்தப்பை சுரப்பிலேருந்து அதான் கொழுப்பு வந்து ஜீரணமாகும். அந்த மாதிரியான கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து கொழுப்பு வந்து ஜீரணமாகாத ஒரு தன்மை இருக்கும். ஏற்கனவே அவங்களுக்கு வலது பக்கத்தில் லேசான ஒரு வலி இருக்கலாம். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா அது கால் பிளாடர் வந்து நீக்கிறது தான் ஒரே வழியாக இருக்கும். சில பேருக்கு கல்லை உடச்சி விடுவாங்க. கல்லோட சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து சர்ஜரி தான் அதுக்கு வந்து ஒரு முக்கியமான தீர்வாக இருக்கும். நம்ம இயல்பான முறையில் இந்த கொள்ளுவை பயன்படுத்தி அந்த கால் பிளாடர் ஸ்டோன் வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஒரு 100 கிராம் அளவு கொள்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி நன்றாக கொதிக்க வச்சு ஒரு 1/4 லிட்டர் அளவு வற்ற வைக்கணும். வற்ற வச்சு வடிகட்டின பிறகு ஒரு 10 மில்லிகிராம் இந்துப்பு, ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். நாட்டு மருந்து கடைகள் எல்லாமே கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டு, ஆர்கானிக் ஸ்டோர் இதெல்லாம் கூட இப்போ அவைலபிளாக இருக்குது. அதை கலந்து அதை காலை சாயங்காலம் 2 வேளையும் ஃப்ரெஷ்ஷாக இதை ப்ரிப்பேர் பண்ணி இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தீங்கனாலே அந்த கால் பிளாடர் ஸ்டோன் வந்து முழுமையாக வந்து நீங்கும். அந்த பித்தப்பை கல்லடைப்பு முழுமையாக நீங்கும். அது வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். வீட்டிலே செய்யக்கூடிய, எளிமையாக செய்யக்கூடிய அந்த கால் பிளாடர் ஸ்டோனை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். இப்படி பல்வேறு நன்மைகள் தரக்கூடிய அந்த கொள்ளு வச்சு ஐஸ்வர்யா இன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் கொள்ளு ரசத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக ஒரு பழமொழிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருந்தார் டாக்டர் அருண். இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு. அதாவது இழைச்சிருந்தா வெயிட் போடுறதுக்காக எள்ளு சாப்பிடுவாங்க, நல்லா வெயிட் போட்டிருந்தா அதை குறைக்கணுங்கிறதுக்காக கொள்ளு சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லா குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொள்ளு வச்சு தான் இன்றைக்கி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு நாம் பார்க்க போகிறோம். இந்த கொள்ளு ரசத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு இப்போ பார்க்கலாம். கொள்ளை வேக வச்சு அதோட தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி நம்ம பருப்பை வேக வச்சு பருப்பு தண்ணியை ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி. கொஞ்சமாக தக்காளி, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக புளித்தண்ணி, ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டு அதோட 1/4 டீஸ்பூன் மிளகு வச்சு சீரகமும் வச்சு மிக்சியில் அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொள்ளு ரசத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வானொலி காஞ்சிருச்சு, கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன்.
கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், நறுக்கி வச்சிருக்க தக்காளி, இந்த தக்காளி கொஞ்சம் கரையிற வரைக்கும் நாம வதக்கணும். இது நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறதால போட்ட உடனே வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி கொஞ்சம் கரைஞ்சதும் இந்த பூண்டு, மிளகு, சீரகத்தை அரைச்சி வச்சிருக்கேன், இதை நம்ம ஆட் பண்ணணும். இந்த பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறமா புளி தண்ணியை ஆட் பண்ணணும். பச்சை வாடை போயிடுச்சு, நல்ல ஒரு ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. இப்போ புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப தின் வாட்டர் போதும். புளி தண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே 2 தக்காளியை ஆட் பண்ணியிருக்கோம் அதில், அதனால புளி தண்ணி கொஞ்சமாக இருந்தால் போதும். இதில் கொஞ்சம் உப்பு, பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறமா நாம் புளி தண்ணியை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த புளி தண்ணி. இப்போ இதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது மிளகு, சீரகம், பூண்டு, புளி, தக்காளி இதெல்லாம் சேர்ந்து வர வாசனை வந்து சூப்பராக இருக்குது. இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை நல்லா போய் சூப்பராக இருக்குது. இப்போ இதில் கொள்ளு வேக வச்சு தண்ணியை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த கொள்ளு தண்ணியை ஆட் பண்ணலாம். சரி, கொள்ளை வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து நாம் ரசம் பண்ணுறோம். அப்போ அந்த வேக வச்ச கொள்ளை என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அந்த வேக வச்ச கொள்ளை வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டிட்டு தேங்காய் திருக்கி போட்டு சுண்டலாகவும் நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். இந்த கொள்ளு ரசத்துக்கு என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே பெனிஃபிட்ஸ் வந்து அந்த கொள்ளு சுண்டலுக்கும் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த கொள்ளு ரசத்தை செஞ்சு சாப்பிட்டா போதும், உடம்பு வந்து இளைக்கும் அப்படின்னு வந்து டாக்டர் அருண் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டுமே இல்லாமல் நமக்கு எக்ஸஸாக கோல்டு இருக்கிற நேரத்தில் இந்த கொள்ளு ரசம் சாப்பிடும்போது உடம்புல ஹீட் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், கோல்டு வந்து குறைஞ்சிரும். ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசத்தை நீங்கள் அப்படியே சூப்பாகவும் நீங்கள் குடிக்கலாம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்விங் பவுலில் மாற்றிடலாம். சூப்பராக கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் சிப்ஸோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரசம் சாதம் மட்டுமே போதுங்க. நீங்கள் நிச்சயமாக இந்த கொள்ளு ரசத்தை அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். பருப்பு தண்ணியை யூஸ் பண்ணி எப்படி நாம் ரசம் செய்கிறோமோ அதே மாதிரி தான். இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ரசம் பொடி தேவையில்லை, மிளகு சீரக பொடி இருந்தாலே போதும். சும்மா நீங்கள் 2 பூண்டு பல்ல தட்டி போட்டும் இதை வந்து செய்யலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ஒரு ரசம் செய்யணும் அப்படின்னா ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும். ஆனால் இந்த ரசம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் முதல்லையே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 5லேருந்து 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கொள்ளு ரசம் கிடச்சிரும். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு ரசம் பொதுவாக பருப்பு ரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கொள்ளு ரசம். அந்த பருப்புக்கு பதிலாக இதை கொள்ளு ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரசம் பண்ணியிருக்காங்க. இது நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இயல்பான முறையில்
அந்த உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருக்கும். கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை இந்த கொள்ளுக்கு உண்டு. கொழுத்தவனுக்கு கொள்ளுங்கிறதுனால இந்த உடம்பு அதிகமாக இருக்கிறவங்க, அதிதூலம் அப்படின்னு சொல்லுவோம், உடம்பு அதிகமாக குண்டாக இருக்கிறவங்க, அதிகமாக ஊதி இருக்கிறவங்க, வாத நீர்னு சொல்லக்கூடிய உடம்பு வலியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மூட்டு வலி இருக்குது, அதிகமாக உடம்பு வீங்கியிருக்கு, கை கால் சுரந்துக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க எல்லாமே இந்த கொள்ளுவை பயன்படுத்தி நம்ம அதிலேருந்து நிவாரணம் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான உணவுப் பொருள் தான் அந்த கொள்ளு ரசம். இந்த கொள்ளு ரசத்தை நம்ம அன்றாடம் கூட எடுத்துக்கலாம். இதை ஒரு குழம்பு வச்சுட்டு அப்புறம் ஒரு ரசம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெய்லி சாப்பிட்றவங்க எல்லாமே தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவே இந்த கொள்ளு ரசம் இருக்கும். தினமுமே இதை சாப்பிட்டு வரும்போது இயல்பான முறையில் உடல் எடை குறையிறதுக்கு, ஏன்னா உடல் எடை ஒரு 30-35 வயசில் உள்ளவங்கலாம் உடல் எடையை உடனடியாக ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைக்கணும், 15 கிலோ குறைக்கணும் டாக்டர் நிற்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்களுடைய வளர்ச்சி பருவம் இன்னும் இருக்குங்கிறதுனால உடல் எடையை மெதுவாக தான் குறைக்க முடியும். மெதுவாக குறைச்சா தான் அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களாம் பிற்காலத்தில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இயல்பான முறையில் குறைக்கக்கூடிய ஒரு நன்மை வாய்ந்த பொருளாக தான் இந்த கொள்ளு ரசம் இருக்கும். உடல் எடையை குறையறோம்னு நினைக்கிறவங்க, கல்லடைப்பை நீக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது பித்தப்பை கல்லடைப்பை நீக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த கொள்ளு ரசத்தை பயன்படுத்தி அதிலிருந்து நிவாரணம் பெற்றிருக்கலாம். வேறு ஒரு உணவுப் பொருளோட இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.